வணக்கம் மக்களே. வணக்கம். நம்ம லைவ் வீடியோவில் குப்பாமேனி சோப் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர், நீலாங்கலேருந்து ஒரு சிஸ்டர், சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து ஆனால் எவ்வளோனா சொல்லிட்டு ரேட் கேட்டிருந்தீங்க. நம்ம ரேட் வந்து 60 ரூபான்னு சொல்லியிருந்தோம், ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சொல்லியிருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொல்லிட்டு எனக்கு 3 சோப் வேணும், ஒருத்தவங்க 5 சோப் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் நம்ம இந்த வாரம் தான் ரெடி பண்ண போகிறோம். சோப் பாருங்கள், ரெடி பண்ண சோப்பை காமிக்கிற பாருங்கள். இது ஒரு அச்சு டை போட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒரு டை, இந்த மாதிரி முட்டை ஷேப்பில் ஒன்று, ஹார்ட் ஷேப்பில் ஒன்று போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த மாதிரி போட்டிருக்கோம். 4 ஷேப்பில் வந்து போட்டிருக்கோம். நான் காமிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம வந்து இந்த மாதிரி 4 ஷேப்லேயும் போட்டிருக்கோம். இது வந்து 100 கிராம் வரும் இந்த சோப்பு. இது இல்லாமல் வந்து நம்ம வந்து கவர்லாம் இந்த பேக் பண்ணி தான் நம்ம அனுப்ப போகிறோம். ரொம்ப சேஃபாக வந்து சேரும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சிலதில் வந்து வெறும் குப்பாமேனி மட்டும் போட்டிருக்கோம், சிலதில் வந்து குப்பாமேனியும் வேப்பலையும் போட்டிருக்கோம். உடம்புல இருக்க அரிப்பு, மூஞ்சில் இருக்க அரிப்பு எல்லாமே போயிடும். நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாகாதெல்லாம் இதில் சரியாயிடும். ஏன்னா இது நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு சரியாகவே இல்லை ஸ்கின் அலர்ஜி. நான் இதை ஒருத்தவங்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் சண்டேக்குள்ளே யார் ஆர்டர் பண்ணிங்களோ அவங்க நான் மண்டேலேருந்து அனுப்ப முடியும். ஏன்னா ஒரு கொரியருக்கோ 2 கொரியருக்கோ நான் வந்து லாங் அப்படியே கொரியர் அனுப்ப முடியாது. அதே மாதிரி நான் காசும் வந்து இப்படி என்கிட்ட வாங்கலை. வேணுன்றவங்களுக்கு நான் கொரியர் அனுப்புறதுக்கு 1 ஹவர் முன்னாடி நான் மெசேஜ் பண்ணுவேன். அப்போ நீங்கள் அமௌண்ட்டு போட்டிங்கன்னா நான் உடனே கொரியர் அனுப்பிச்சி விட்ருவேன். மண்டே அனுப்பிச்சா டியூஸ்டே இல்லை வெனஸ்டே 2 நாள் கண்டிப்பாக வந்துடும். யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லிட்டு சொல்லுங்கள். வேணுன்றவங்க கண்டிப்பாக குப்பாமேனி சோப் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்காக சோப் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை விடுவோம், இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்ததாக ஃபேஸ்க்கு சில சோப் நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள். சோப் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. வணக்கம். நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட்டு இல்லாமல் அப்படியே ப்ளவுஸை வந்து போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கட்டிங் வீடியோ போடுங்க சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க. பட் நான் கட்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அவங்களும் தைச்சிட்ருக்காங்க. அதனால் இப்போ வந்து நான் சும்மா எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். பட் இப்போதைக்கு நான் ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அதை நான் சும்மா போடுறேன். பட் ஆனால் வந்து நான் நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கட்டிங் வீடியோ போடுறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள் லைட்டாக போடுறத. நான் வந்து பேக் வெட்டிட்டேன், பட் ஆனால் இப்போ ஃப்ரண்ட்டு தான் வெட்டிக்கிறது வருது. ஃப்ரண்ட்டு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கையை இப்படியே வச்சு இந்த மாதிரி பார்த்துட்டு இங்கே இந்த பக்கமும் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டேன். இது பாருங்கள், மார்க் தெரியும். இந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணியாச்சு. வந்து சைடு மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டை இங்கே வச்சு இப்படி வச்சு இந்த அளவுக்கு நம்ம இதை இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டு விட நம்ம இப்படி வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். சும்மா இப்போ இங்கே காலேஜ் நம்ம நெக்கு பிடிப்போம், ஒரு 1/2 இன்ச்சு பெல்ட்டு கட் பெல்ட்டுக்கு பிடிப்போன்றதுனால இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி இங்கே இதை கொஞ்சம் இப்படி மார்க் பண்ணிப்போம். அப்புறமா சென்டர் பாயிண்ட்டு இந்த பாருங்கள் ப்ளவுஸில் இந்த சென்டர் பாயிண்ட்டு இப்படி வச்சுட்டு ஷோல்டர் வந்து சென்டராக ஆக்கிக்கணும். இங்கே அதே மாதிரி சென்டராக வச்சு இந்த சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து வைக்கும்போது இது 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சு கீழே தான் ஷோல்டர் வைக்கணும். ஏன்னா உள்ளே நம்ம பிடிச்சிருக்கோம்ல, இங்கே இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த பாயிண்ட்டு இங்கே வச்சுருங்க பாருங்கள் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அதை நம்ம பிடிக்கிறதுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சைடு நான் ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு இந்த கட்பெட்லேருந்து இங்கே வச்சுப்போம். நம்ம பிடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ நம்மளுக்கு துணி தேவையோ அது கீழேயும் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டோம், அவ்வளோதான். இப்போ அப்படியே இங்கே ஒரு மார்க் ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நார்மல் நெக் இல்லை, இவங்களுடைய நெக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக போகுது பாருங்கள். இவங்களுடைய ப்ளவுஸில் அந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து இப்படி வரும், ஆனால் இவங்களுக்கு வந்து இப்படி போகுது கிராஸாக. இது தப்பு. அவங்களுடைய ப்ளவுஸ் இதை மாதிரி இதான் ஃப்ரண்ட்டு. நான் ஆல்ரெடி பேக்லாம் வெட்டிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் கட்டிங் வீடியோ கேட்குறீங்க, நாளைக்கு நான் ஒரு வீடியோ கட்டிங் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ச்சு டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்காமல் நார்மலாக ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி வந்து கட்டிங் பண்ண சொல்லிட்டு போடுறோம். பாய். சந்தியா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன சொல்லு? இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா போட்டி தாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து குடல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இது மேலே இருக்கிறது. இது இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும், 3த்தையுமே க்ளீன் பண்ணணும்.
கண்டிப்பா ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. அது க்ளீன் பண்ண கஷ்டப்பட்டே நாங்கள் வந்து வாங்காமல் இருந்தோம். ஆமா நிஜமா ரொம்ப இன்னைக்கு நேரம் வந்து வாங்கியாச்சு. இது வந்து 1 hour ஆகும் க்ளீன் பண்ண. எவ்வளோ நேரம்? 1 hour மேலே ஆகிடும்ல. மேலேயே ஆயிடும். ஆமாம், நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டி இப்போ நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணோம். சந்தியா வந்து கடைக்கு போயிருக்காங்க, தக்காளி வெங்காயத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே சரி நம்ம காமிச்சிடலாம் தான் நான் காமிக்கிறேன். சந்தியா போட்டி க்ளீன் பண்ணிச்சா? க்ளீன் பண்ணியாச்சுங்க, சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. பாருங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்கு பாருங்க தண்ணியை. ஓகே, சூப்பராக செஞ்சிடலாமா? செஞ்சிடலாங்க. செஞ்சுட்டு பார்க்கலாம். செஞ்சுட்டு பார்க்கலாம். சந்தியா போட்டி ரெடி ஆச்சா? சாப்பிடலாமா? ரெடி ஆச்சுங்க, சாப்பிட்லாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க மாட்டேங்களா, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வயிற்று புண்ணுலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பால் ப்ளவுஸ். நம்ம வந்து பேக்கில் ஓப்பன் பண்ணி பேக் ஓப்பனில் பால் ப்ளவுஸ் வச்சுருக்கோம். சாரீ காமி, இதுதான் சாரீ. சரி, நல்லா பார்த்துக்கலாம். ஆமாம், இதில் வந்து ஒரு ஒயிட் மாதிரி டிஷ்யூ மாதிரி சில்வர் மாதிரி வருது. நம்ம ஒயிட் கலரில் அதை எடுத்துகிட்டு பேக்கில் வந்து ஓப்பன் பண்ணி பைப்பிங் வச்சு பால்ஸ் வச்சு போட் நெக் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம போட் நெக் தான் கொடுத்துருக்கோம். கையில் வந்து பால் வச்சுருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஆமாம், கஸ்டமர் வர நேரம் வந்துட்டாங்களாம் தெரியல, கீழே கேட்டு சவுண்டு வர கேட்குது. பட் உங்களுக்கும் இந்த மாதிரி பேக் ஓப்பன் வச்சு பால் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துட்டாங்க, கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்க போட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்போம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து நியூ சாரீ தான். இதில் வர ப்ளவுஸ் வந்து நாம தைச்சிட்ருக்காங்க. நம்ம நிறைய பால் ப்ளவுஸ் தைக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பேக் ஓப்பன் பால் இருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே. வணக்கம். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு தரீங்க. எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் வந்து என்னென்னா ப்ளவுஸ் சுடிதார்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேச்சுலருக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வேணும், 3 வேளை சாப்பாடு வேணும், 1 வேளை சாப்பாடு வேணும், இல்லை வயசானவங்க செய்ய முடியாதவங்க, இல்லை யாருக்காச்சும் உடம்பு தெரியல ஒரு நாள் செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கு நம்ம சமையல் செஞ்சு சொல்லிட்டு வீடியோ போடுறோம். அது ரொம்பவே ரீச் ஆச்சு. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. பட் கேட்குறவங்க எல்லாருமே பல்லாவரம், வேளச்சேரி, மந்தவெளி, மயிலாப்பூர், டி நகர் இப்படி தான் இருக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து அம்பத்தூர், கள்ளிக்குப்பம். அம்பத்தூரில் இருந்து இந்த பக்கம் ஒரு திருமலாரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு சூரப்பேடு, மேக்ஸிமம் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் நம்மளால் கொண்டு போய் கொடுக்க முடியும். வரவங்களாம் அப்படி தான் சாப்பிட முடியும். இப்போ இந்த ஏரியா சரௌண்டிங், கள்ளிக்குப்பம் சரௌண்டிங்கில் இருக்கிற பேச்சுலர் பசங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை வயசானவங்க யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து 3 வேளையும் சாப்பிட்டு போகலாம், இல்லை 1 வேளையும் சாப்பிட்டு போகலாம், இல்லை வீட்டுக்கும் நம்ம கொண்டு வந்து கொடுப்போம். யாருக்காச்சும் கண்டிப்பாக வேணும் ஃபுட்டு, அதாவது ஹோம் ஃபுட். ஆமாம், இது வந்து ஹோட்டல் ஃபுட்டு கிடையாது. இப்போ ஹோட்டல் எப்படின்னா டெய்லி சாம்பார், நம்ம ஹோட்டல் போனாலே சாம்பார், ரசம், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு அப்படி தான் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், ரசம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு காரக்குழம்புனா அதுக்கேற்ற மாதிரி சைடிஷ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு கீரை கிடைக்கிறது, ஒரு நாளைக்கு குருமா, ஒரு நாளைக்கு பிரிஞ்சி சாதம், இப்படி தான். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கும், சண்டே மட்டும் இருக்கும். அதுக்கு நம்ம இன்னும் ரேட் சொல்லலை. அதனால் பேச்சுலர் பசங்க யாராக இருந்தாலும் வீட்டு சாப்பாடு வேணும். ஏன்னா என்னுடைய சரௌண்டிங்லேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேச்சுலர்ஸுங்க வந்து கடைகளில் போனால் இல்லைன்னு சொன்னாங்க. என்னென்னு கேட்டால் வயிறு வந்து ஃபுட்டு வந்து ஃபுட் பாய்சன் ஆகி இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தோணுச்சு நம்ம ஏன் வீட்டு சாப்பாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எங்களுடைய லஞ்ச் வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று 4 பேருக்கு சின்னதாக செய்வோம், நிறைய பேருக்கு பெருசாக செய்வோம். நம்மக்கிட்ட வீட்டுக்கே வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு டைனிங் டேபிள் போட்டு இடமும் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், ஆர்டர் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகிறவங்க சாப்பிட்டு போங்க, இல்லை நாங்களே கொண்டு கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.